Hi friends, welcome to the channel. இந்த வீடியோவில் நம்ம வந்து 2022 and 2024 ரிலீஸ் ஆன ஸ்மைல் அண்ட் ஸ்மைல் 2 படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்க்கறவங்க கண்டிப்பாக படம் பார்த்துருங்க. இது வந்து அமேசான் பிரைமில் அவைலபிளாக இருக்குது. ஸ்மைல் படத்தோடைய கதை என்னென்னா, ஒரு ரோஸ் அப்படின்னு ஒரு சைக்காட்ரிஸ்ட் இருப்பாங்க. அவங்கள வந்து பார்க்கறது ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வந்திருப்பாங்க. அவங்க வந்து பிஹெச்டி ஸ்டூடெண்ட் தான். அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை வந்துட்டு ஒரு என்டிட்டி வந்து துரத்திட்டு இருக்கு. என்டிட்டினா ஒரு பூதை வந்து என்னை துரத்திட்டே இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என்னுடைய ப்ரொஃபஸர் வந்து என் கண்ணு முன்னாடியே தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்டாரு. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா என்னை வந்து இந்த துரத்திட்டே இருக்குது, என்னை வந்து நிம்மதி விட மாட்டேது, என்னை கஷ்டப்படுத்திட்டே இருக்குது சொல்லி அந்த டாக்டர் கிட்ட தான் சொல்லுவாங்க. அவங்க சைக்காட்ரிஸ்ட்னாலும் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ ரோஸ் கண்ணு முன்னாடி அந்த ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு மாதிரி க்ரீப்பியாக சிரிப்பாங்க. ஒரு மாதிரி சிரிப்பாங்க வச்சுக்கோங்களேன். ஹாப்பியாக சிரிக்கிறதுக்கு கிடையாது, ஒரு பேய் மாதிரி சிரிப்பாங்க இல்லையா, அமைதியாக சிரிச்சுட்டு அவங்க கழுத்து அடுத்துட்டு செத்துருவாங்க. அந்த செகண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரோஸோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் அந்த படத்தை கதையே. ஆக்சுவலி இந்த படத்தை கதை என்னன்னா, ஒரு பேய் ஒன்று இருக்கும். பேய்னா ஒரு என்டிட்டி சொல்லுவாங்க. அது வந்து ஒருத்தங்க உடம்புல போயிட்டு அவங்களுடைய மென்டலை வந்து டார்ச்சர் பண்ணும். அவங்க கூட யாருமே இல்லை, நீங்கள் தனியான ஆள், அவங்க நடந்த நிறைய ட்ராமாவான விஷயம் வந்து திரும்பி திரும்பி அவங்க மடியில் ஓட வச்சு அவங்கள தனிமையை ஐசோலேட் பண்ணி அது அவங்க பயத்தை வந்து உருவாக்கிட்டே இருக்கும். அந்த பயம் தான் அந்த பேயோட சாப்பாடு. அப்படியே அந்த உடம்புக்குள்ளே போயிட்டு அவங்கள வந்துட்டு பயமூற்றி அந்த பயத்தை இது வாழ்ந்துகிட்டே இருக்கும். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அந்த உடம்புல வாழ முடியாது. அப்போது அந்த உடம்பை வந்து கொன்னுட்டு வேற ஒருத்தவங்க உடம்புல அது போயிடும். ஸ்மைல்லையும் சரி, ஸ்மைல் 2லையும் சரி, இதுதான் பார்த்த கான்செப்டே. ஸோ ஸ்மைல் 1ஓட கதை என்னென்னா, ஒரு டாக்டர் இருப்பாங்க. ரோஸ் உடம்புக்குள்ளே அந்த பேய் புகுதுரும். அதிலிருந்து அவங்க அந்த பேய் என்ன, அந்த பொண்ணு யார், அந்த பொண்ணோட ப்ரொஃபஸர் யார், அதுக்கு முன்னாடி அவங்க யார், அந்த பேய் வந்து ஒரு உடம்பாக வந்து ஒரு வாரத்துக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து கண்டுபிடிச்சி போயிட்டே இருப்பாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பட கடைசி எண்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேய் அவங்க கொண்டுட்டு அவங்க நம்புவாங்க. அந்த பேய் கொண்டுட்டு அவங்க நம்ப வச்சு ஒரு சந்தோஷப்படுவாங்க. பட் அப்படி கிடையாது அப்படி சொல்லிட்டு அந்த பேய் திரும்ப வெளியே வந்து அவங்கள முடிச்சிடும். இப்போது அவங்க சாகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருப்பாங்க. அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் வந்து படம் ஸ்டார்டிங்லேருந்து என்ட்ரிக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த இன்வெஸ்டிகேஷன் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரோஸ் சாகும்போது அந்த இன்ஸ்பெக்டர் முன்னாடி செத்து போயிடுவாங்க. அதனால அந்த பேய் வந்துட்டு ரோஸோட உடம்புலேருந்து அந்த போலீஸோட உடம்புக்கு போயிடும். இது வந்து ஸ்மைலோடைய கதை. இப்போ 2024 ரிலீஸ் ஆன ஸ்மைல் 2 படத்தை கதை பற்றி பார்க்கலாம். படத்துடைய ஆரம்ப காட்சியிலே வந்துட்டு ஒரு ட்ரக் டீலர்ஸ்லாம் இருப்பாங்க. அந்த ட்ரக் டீலர் பார்த்திங்கன்னா அந்த பேய் வந்து வந்துடும். இப்போது அந்த பேய் வந்து துரத்திட்டு என்னை காப்பாற்று அதை கத்திட்டு இருப்பான். அவன் வந்து செத்து போயிடுவான். அது செத்து போகிறது வந்து இன்னொருத்த பார்த்துடும். இப்படி திரும்பவும் அந்த பேய் வந்து ஒருத்தர் உடம்புல வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ படத்தில் ஹீரோயினுக்கு வந்து வருவாங்க. இவங்க வந்து பாப் சிங்கர். இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான ஆள். அவங்க வந்து அடிக்கடி வந்து போதைப் பொருளை வந்து எடுத்துருப்பாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் வந்து நிறைய போதை வச்சுருப்பார். இப்போது அவங்களுக்கு வந்து இந்த போதைப் பொருளை வந்து தேவைப்படும் போது அவங்க ஃப்ரெண்டை வந்து பார்க்க போவாங்க. அந்த ஃப்ரெண்டை தான் வந்து பேய் வந்து இப்போ துரத்திட்டுருக்கு, ரீசனாக துரத்திட்டுருக்கு. அந்த ஃப்ரெண்டு வந்து கரெக்டாக இறந்து போகும்போது அதை வந்து இவங்க பார்த்துருவாங்க. அதனால அந்த பேய் வந்து இவங்களோட உடம்புக்குள்ளே புகுந்துடும். ஸோ இங்கே ஆரம்பிக்குது படத்தை கதை. இதுலேருந்து டெய்லி ஒரு நாளுமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தூங்க முடியாமல் அந்த பேய் வந்து துரத்திக்கிட்டு இருக்கும். ஒரு நாளும் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்க. அதுதான் இந்த படத்தை மொத்த கதையே. படத்தோட எண்டில் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த பேயை சாவடிக்கிறதுக்கான வழி கண்டுபிடிச்சதை அவங்க நம்புவாங்க. அதை ட்ரையும் பண்ணிவிடுவாங்க. பட் அந்த பேய் வந்து அப்படிலாம் பண்ண விடாது. அதே தான் பார்ட் 1லேயும் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த பேய் கொண்டுட்டா தான் அவங்க நம்புவாங்க. பட் அப்படி கிடையாது. இதே மாதிரி தான் பார்ட் 2லையுமே அந்த பேய் கொண்டுதான் இவங்க நம்புவாங்க. பட் அந்த பேய் வந்து சாகாமல் இருக்கும். பட் இந்த வாட்டி பெரிய ட்விஸ்ட் என்னென்னா, இவங்க சாகும்போது ஒரு லட்சக்கணக்கான பேர் அதை பார்த்துருவாங்க. ஏன்னா அவங்க பாட்டு பாடுறவங்க பாப் சிங்கர்னால அதை அவங்க சாகும்போது லட்சக்கணக்கான பேர் அதை பார்த்துருவாங்க. இப்போது பார்ட் 3 எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. ஸோ நானே படத்தை கதையை சொல்லிட்டேன். பட் படத்தை பாருங்கள், ரொம்பவே பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக ஒன் டைம் பார்க்க வேண்டிய ஒரு ஒர்த்தான படம் தான் இது. ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.